algebraic representations உங்களோட questionல வந்து verbal expression வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்க algebraic expressionல form பண்ணி questions வந்து solve பண்ணணும். பட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தீங்கன்னா algebraic எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும்னா வேர்பல் எக்ஸ்பிரஷன் வந்து கொஸ்டின்ஸில் எந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதே சேம் எக்ஸ்பிரஷனுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்பல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து algebraic எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா n + 14. ஸோ இங்கே ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடிஷன் சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாசிபிள் வேர்பல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நார்மலாகவே நீங்கள் ரீட் பண்ணும்போது n + 14. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்பல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n + 14 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா algebraic எக்ஸ்பிரஷன் நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 added to n இந்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம். ஸோ 14 added to n 14 added to n னா இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா n + 14. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிஷன் கொடுத்துருக்காங்க, சைன் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி வந்து மென்ஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் n and 14 இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் வேர்பல் எக்ஸ்பிரஷன். ஸோ சம் ஆஃப் n and 14. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 more ப்ளஸ் 14 இருக்குது. ஸோ 14 more than n. ஸோ 14 more than n. நெக்ஸ்ட் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா n increased by 14. ஸோ n increased by 14. ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து வேர்பல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது ஸோ algebraic எக்ஸ்பிரஷன் மாதிரி இந்த மாதிரி தான் எழுதணும். ஜஸ்ட் நீங்கள் என்க்கு பதிலாக வேறு வேரியபிள் கூட கொடுத்துருக்கலாம், நம்பர் 14க்கு பதிலாக என்ன நம்பர் வேணால் கொடுத்துருக்கலாம். பட் வேர்பல் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். n + 14 14 added to n or sum of n and 14 more than n or n increased by 14 இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா algebraic எக்ஸ்பிரஷன் மாதிரி இதான் வரும் n + 14. ஸோ நெக்ஸ்ட் algebraic எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா which is n - 5. ஸோ சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த algebraic எக்ஸ்பிரஷனுக்கு பாசிபிள் வேர்பல் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5 subtracted from n. ஸோ 5 subtracted from n. ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா n - 5. ஸோ செகண்ட் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா the difference of n and 5. ஸோ the difference of n and 5. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா n - 5. ஸோ தேர்ட் வே நீங்கள் பார்த்தீங்கன்னா n decreased by 5னு எழுதலாம். ஸோ n decreased by 5. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 less than n. ஸோ 5 less than n. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா n less 5 இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். n less 5. நெக்ஸ்ட் பாசிபிள் வே நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக் அவே 5 from n. டேக் அவே 5 from n. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் வேர்பல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதோட algebraic எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா n - 5. ஸோ 5 subtracted from n, the difference of n and 5 or else n decreased by 5 or 5 less than n or n less than 5, take away 5 from n. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா algebraic எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி தான் வரும் n - 5.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 72n கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். இதோட மீனிங் என்னென்னா 72 into n இதான் மீனிங். ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து வேர்பல் எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எழுதும்போது 72 டைம்ஸ் எழுதலாம். 72 டைம்ஸ் n இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 72n இந்த மாதிரி தான் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ செகண்ட்லி ப்ராடக்ட் ஆஃப் இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் எழுதலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 72 and n இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் 72n இந்த மாதிரி நீங்கள் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து n multiplied by 72 n multiplied by 72. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் வந்து 72n தான் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வே நீங்கள் பார்த்தீங்கன்னா 72 groups of n. ஸோ 72 groups of n. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வேஸில் இந்த மாதிரி 4 வேர்பல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் 72n. ஸோ 72 groups of n-நாலும் n multiplied by 72 or product of 72 and n 72 times n இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா which is 72n. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிவிஷன் சைனிங் வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க 14 divided by y. ஸோ இங்கே நீங்கள் எழுதும்போது நியூமரேட்டர் வந்து 14 டினாமினேட்டர் வந்து y நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ரேஷ்னல் ஃபார்ம் a/b ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வேர்பல் எக்ஸ்பிரஷன் எப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி நீங்கள் எப்படி சொல்லலாம்னா 14 divided by y இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ செகண்ட்லி இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா quotient of 14 and y. ஸோ 14 and y. ஸோ ஏன் quotient of 14 and y மென்ஷன் பண்ணியிருக்காங்க நார்மலாக வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் a/b ஃபார்மேட்டில் கொடுக்கும்போது நீங்கள் வந்து டிவிடெண்ட் டிவைசர் இது ரெண்டையுமே நீங்கள் போட்டு டிவைட் பண்ணும்போது யூ வில் கெட் quotient and remainder. ஸோ quotient தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து quotient of 14 and y மென்ஷன் பண்ணியிருக்காங்க. thirdly 14 divided into y groups. So 14 divided by y டைரெக்டாக இந்த மாதிரி கொடுக்கும்போது ஈஸியாக எழுதிருவீங்க இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். quotient of 14 and y இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் வந்து 14 by y இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுவீங்க. or else 14 divided into y groups. ஸோ இந்த y இருக்கிறதுல வேறு நம்பர்ஸ் கூட கொடுத்தாங்களாலும் நீங்கள் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ண தெரியணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து வேர்பல் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.